ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிக்கன் பால்ஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு சிக்கன் பீஸ் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு போட்டு எடுத்துடலாம். பெப்பர் போடலாம். தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு மேஷ் எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். நான் இது வச்சு செய்தேன். எப்படி வருதுன்னு பார்த்தேன். இந்த மாதிரி கொட்டி எடுக்க வேண்டியது. 4 ப்ரெட் எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். എന്നിട്ട് லைட்டாக ஒரு நவுடக்கண்ணாடி விட்டுக்கிடுங்க. இப்போ க்ரஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டுடலாம். ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து துருவி வச்சுருக்கேன். இஞ்சி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தேவைன்னா போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா பச்சை மிளகா. இப்போ பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுடுங்க. இப்போ சால்ட்டு தேவைக்கு போட்டுக்கிடுங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலாமே சேர்த்துக்கிடுங்க. கடைசியாக மல்லி இலை போட்டுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் போல் மில்க்கு சேர்த்துக்கிடுங்க. மில்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால்ஸ் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு முட்டை உடைச்சி விட்டுக்கலாம். பெப்பரை போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரஸ்க் பவுட்ரு வந்து பொடிச்சு எடுத்துருக்கேன். எக்கில் போட்டு எடுத்துடலாம். ப்ரெட் கிராம்ஸில் போட்டுக்கிடுங்க. இதேமாரி போட்டு எல்லாம் எடுத்துடலாம். ஆயில் வந்து ஹீட் ஆயாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். இதை இருக்குது நம்ம போட்டு எடுத்துச்சு. நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.